அனைவருக்கும் வணக்கம். செந்தூர் வசுமதி கிச்சன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சார்லி சாப்ளின் கதையில் அடுத்த பகுதியை இன்னைக்கு பார்க்கலாம். நடனத்திற்கும் அப்பால் நாங்கள் எல்லோரும் மற்ற பல விஷயங்களையும் கற்றுக்கொள்ள முயன்றோம். நான் ஒரு கோமாளி வித்தைக்காரனாக ஆசைப்பட்டேன். அதனால் கொஞ்சம் பணம் மிச்சம் பிடித்து 4 ரப்பர் பந்துகள், 4 தகர தட்டுகள் ஆகியவற்றை வாங்கி வைத்திருந்தேன். என் படுக்கைக்கு பக்கத்தில் நின்று மணிக்கணக்காக பயிற்சி செய்து கொண்டிருப்பேன். திரு ஜாக்சன் அடிப்படையில் நல்ல மனிதர். நான் நாடகக் குழுவை விட்டு பிரிவதற்கு 3 மாதங்களுக்கு முன்பு நோய் முற்றி ஆபத்தான நிலையில் இருந்த என் அப்பாவுக்கான நிதி சேகரிப்புக்காக ஒரு நாடகம் நடத்தப்பட்டது. அதில் நாங்கள் தோன்றினோம். பல நாடக கலைஞர்களும் தங்கள் சேவையை பங்களிப்பு செய்தார்கள். திரு ஜாக்சனின் 8 லங்காஷியர் பையன்களும் இதில் உட்பட்டிருந்தது. அன்று இந்த நாடகம் நிகழ்ந்த இரவில் அப்பா சிரமத்துடன் மூச்சு விட்டு கொண்டு மேடைக்கு வந்தார். வலியை தாங்கிக் கொண்டுதான் அவர் மேடையில் பேசினார். அவர் இறந்து கொண்டிருக்கும் ஒரு மனிதர் என்பதை புரிந்து கொள்ளாமல் நான் மேடையின் ஓரத்தில் அவரை பார்த்து கொண்டிருந்தேன். நாங்கள் லண்டனில் இருந்தபோது எல்லா வார கடைசி நாட்களிலும் நான் அம்மாவை சந்தித்தேன். நான் மெலிந்து வெளியேறியிருக்கிறேன் என்றும் நடனம் என் சுவாச பையை பாதித்திருக்கிறது என்றும் அவர்கள் நினைத்தார்கள். இதை பற்றி அம்மா மிகவும் கவலை கொண்டிருந்ததால் அவர்கள் இதை பற்றி திரு ஜாக்சனுக்கு கடிதம் எழுதினார்கள். இதனால் கோபம் கொண்ட அவர் கடைசியில் என்னை வீட்டுக்கு அனுப்பினார். சில வாரங்களுக்கு பிறகு எனக்கு ஆஸ்துமா வந்தது. நோய் முற்றிய போது அது காச நோய்தான் என்று முடிவு செய்த அம்மா உடனே என்னை பிராம்ப்டன் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று விரிவாக பரிசோதித்தார்கள். அங்கே என் நுரையீரலுக்கு ஆஸ்துமாவை தவிர வேறு சிக்கல் ஏதும் இல்லை என்று கண்டுபிடித்தார்கள். சரியாக சுவாசிக்க நான் சிரமப்பட்டேன். சில சமயம் ஜன்னல் வழியாக வெளியே குதிக்க ஆசைப்பட்டேன். தலையோடு போர்த்தி கொண்டு சில மூலிகை தாவரங்களின் ஆவியை சுவாசித்த போது சற்று ஆசுவாசமாக இருந்தது. மருத்துவர்கள் சொன்னது போன்று காலக்கிரமத்தில் என் நோய் குணமடைந்தது. இந்த காலகட்ட குறித்து என் நினைவு மங்கியதாக இருக்கிறது. வாழ்க்கை சூழலாக மொத்தம் கஷ்டங்கள் நிறைந்ததாக இருந்தது என்பது என் நினைவு. எப்போதாவது சிட்னி என் பிரஞ்ஞை தளத்திற்கு என்னை கொண்டு வருவான். அம்மாவிற்கு வறுமை கடுமையை சற்று குறைப்பதற்காக அவன் தன் தாத்தாவுடன் வாழ்ந்திருக்கலாம். எங்களின் வசிப்பிடம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அடிக்கடி மாறுவதாக தோன்றியது. பவுனல் டெரஸில் ஒரு சிறிய அறையில் தங்க தொடங்குவது வரை இது தொடர்ந்தது. எங்கள் வறுமையின் அவமான முத்திரையை பற்றி நான் உணர்ந்திருந்தேன். மிகவும் வறிய வீட்டு குழந்தைகள் கூட ஞாயிற்றுக்கிழமைகளில் வீட்டில் சமைத்த உணவை சாப்பிடுவார்கள். அதற்கு திறனற்றவர்களை யாசகர் பிரிவில்தான் உட்படுத்தியிருந்தார்கள். நாங்கள் அந்த பிரிவை சேர்ந்தவர்களாய் இருந்தோம். அம்மா என்னை மிகவும் பக்கத்தில் உள்ள உணவு விடுதிக்கு அனுப்பி ஒரு 6 பென்னிக்கு உணவு வாங்கி வர செய்வார்கள். இதுதான் வழக்கம். என்ன ஒரு அவமானம்! அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில். வீட்டு உணவு சமைக்காததற்காக நான் அம்மாவிடம் சண்டை போடுவேன். அவர்கள் வீட்டில் சமைத்தால் கடையில் வாங்குவதை விட 2 மடங்கு செலவாகும் என்று வீணே விளக்கம் அளிப்பார்கள். ஆயினும் அம்மா ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் வீட்டில் உணவு சமைத்தார்கள். என்னை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் அப்படி செய்தார்கள். குதிரை பந்தயத்தில் வென்ற 5 சில்லிங் கொண்டு அம்மா 5 ராத்தல் இறைச்சி வாங்கியிருந்தார்கள். இறைச்சியா கொழுப்பா என்று தெளிவாக தெரிந்து கொள்ள முடியாத ஒரு கட்டையாக இருந்தது அது. அம்மாவுக்கு அடுப்பு இல்லை. எனவே வீட்டுக்காரியின் அடுப்பை பயன்படுத்தினார்கள். அவமானத்தின் காரணத்தால் ஏற்ற சமய சந்தர்ப்பம் பார்த்துதான் சமையல் செய்தார்கள். இதனால் எங்கள் இறைச்சி கிரிக்கெட் பந்து போன்று சுருங்கிவிட்டது. கடையில் வாங்கும் 6 பென்னி உணவை இதைவிட சுவையாக இருக்கும் என்று எனக்கு தோன்றியது. கடையில் வாங்கும் 6 பென்னி உணவே இதைவிட சுவையாக இருக்கும் என்று எனக்கு தோன்றியது. எங்கள் வாழ்க்கையில் திடீரென்று ஒரு மாற்றம் வந்தது. அம்மா நாடகத்தில் நடிக்கும் போது பழகிய ஒரு எங்கள் வாழ்க்கையில் திடீரென்று ஒரு மாற்றம் வந்தது.
அம்மா நாடகத்தில் நடிக்கும்போது பழகிய ஒரு பழைய தோழியை சந்தித்தார்கள். அழகியான அந்த தோழி இதற்குள் பணக்காரி ஆகிவிட்டிருந்தாள். செல்வந்தரான ஒரு முதிய கேனலின் மனைவியாவதற்காக நாடகத்துறையை கைவிட்டவர்கள் அவர்கள். ஸ்டாக்வெல் என்னும் நாகரிகமான ஒரு ஜில்லாவில் வாழ்ந்து வந்தாள். அம்மாவை பார்த்த மகிழ்ச்சியில் அவள் அவர்களுடன் கோடை காலத்தை செலவிட தங்கள் வீட்டிற்கு எங்களை அழைத்தாள். சிட்னி காய்கள் பொறுக்கும் பணியில் ஈடுபட்டு தூரத்தில் இருந்ததால் முடிவெடுக்க சற்று தூண்ட வேண்டியிருந்தது. அம்மா தன் தையல் திறமையால் கௌரவமாக அணிந்து கொள்வதற்கு ஏற்ற வகையில் உடைகளை செப்பனிட்டார்கள். என் நாடக வாழ்வின் மிச்சமான ஞாயிற்றுக்கிழமை உடை இந்த சந்தர்ப்பத்தில் அணிந்து கொள்ள பொருத்தமாக இருந்தது. அடுத்த நாளே நாங்கள் அம்மாவின் தோழி வீட்டிற்கு சென்றோம். அமைதியான சூழ்நிலையில் செழிப்பெண் மடியில் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருந்த அந்த வீடு. வீட்டின் உள்ளே இருந்த எல்லா பொருட்களும் ஆடம்பரம் நிறைந்ததாய் இருந்தன. அங்குள்ள சூழ்நிலையில் நான் மேலும் சிறிதாவது போல தோன்றியது. அந்த பெரிய வீட்டில் இருந்த பணியாளர்கள், ஒரு சமையல்காரி உட்பட மொத்தம் 4 பெண்கள். அங்கே அம்மாவையும் என்னையும் தவிர மற்றொரு விருந்தினரும் இருந்தான். ஒட்ட வேண்டிய சிவப்பு மீசையுள்ள ஒரு அழகான இளைஞன். அழகும் கௌரவமான நடத்தையும் கொண்ட அவன் முளையடித்து கட்டப்பட்டவன் போல எப்போதுமே அந்த வீட்டில் இருந்தான். கிருதா நரைத்த கேனல் வருவது வரை. அவர் வந்தால் அவன் மறைந்து விடுவான். கேனல் எப்போதாவதுதான் வீட்டுக்கு வந்தார். வாரத்துக்கு 1-2 முறை. அவர் வீட்டில் இருக்கும்போது அங்கே மர்மமும் அவர் எங்கும் வியாபித்து நிறைந்திருப்பதும் போன்றும் தோன்றும். அவர் பார்வையில் படாதிருக்கும்படி அம்மா என்னிடம் சொல்வார்கள். ஒரு நாள் கேனல் படியிறங்கி வரும்போது நான் கூடத்திற்கு ஓடி சென்றேன். ஏற்ற உயரம் உள்ள கம்பீரமானவர் அவர் என்னை கருணையுடன் சற்று பார்த்து புன்னகைத்து தன் வழியே சென்றார். கேனலின் வரவு அங்கே ஏன் பதற்றத்தை ஏற்படுத்தியது என்று எனக்கு தெரியவில்லை. அவர் சென்ற பிறகு அந்த அழகிய இளைஞன் மறுபடியும் வந்தான். பிறகு அந்த வீடு வழக்கப்படி செயல்பட தொடங்கியது. எனக்கு அந்த இளைஞன் மீதான பிரியம் அதிகரித்து வந்தது. நாங்கள் எஜமானியின் 2 அழகான நாய்களுடன் நெடிய நடைப்பயிற்சிக்கு புறப்படுவோம். என் ஆஸ்மா குணமடைய தினமும் காலையில் என்னை குளிர்ந்த நீரில் குளிக்க வைக்க வேண்டும் என்று அவன் அம்மாவிடம் சொன்னான். இந்த அறிவுரை மிகவும் உதவிகரமாக இருந்தது. நாங்கள் விருந்தினர்களாக தங்கியிருக்கும் வீட்டுக்கு நேர் பின்னால் வீட்டை சேர்ந்தவர்களும் பணக்காரர்கள்தான். இங்குள்ள அதே அளவு பணியாளர்கள் அவர்களுக்கும் இருந்தார்கள். ஒரு இளம் தம்பதியும் அவர்களின் மகனும் தான் அங்கே வசித்து வந்தார்கள். என் வயதுடைய அவனுக்கு நிறைய விளையாட்டு பொருட்கள் இருந்தன. அவனுடன் சேர்ந்து விளையாடவும் அங்கே உண்ணவும் என்னை அழைப்பதுண்டு. அவ்வாறு நாங்கள் மிக நல்ல நண்பர்களானோம். அவன் அப்பா நகர வங்கியில் பெரிய அதிகாரி, அம்மா இளம்பெண், பேரழகி. ஒரு நாள் நான் தங்கியிருந்த வீட்டின் பணிப்பெண் அந்த பையனின் ஆயாவுடன் ரகசியமாக பேசுவதை நான் கேட்டேன். இந்த பையனுக்கு வீட்டில் தங்கி சொல்லிக் கொடுக்கும் ஒரு ஆசிரியை வேண்டும். இவனுக்கும் அப்படி ஒரு ஆள் வேண்டும். என்னை சுட்டி காட்டி எங்கள் பணிப்பெண் சொன்னாள். அவள் என்னை ஒரு பணக்கார பையனாக பார்ப்பதில் எனக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. பாவம், அந்த பணிப்பெண் என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாள். இந்த சம்பவத்திற்கு பிறகு நான் அந்த பையனுடன் உணவு உண்ணும் போதெல்லாம் நான் ஒரு ஏமாற்றுக்காரனோ என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. மகிழ்ச்சி நிறைந்த அந்த வீட்டை விட்டு பவுனல் டெரஸில் உள்ள எங்கள் சிறிய வீட்டிற்கு போக வேண்டிய நாள் துயரமாயிருந்தது. ஆயினும் மீண்டும் எங்கள் சுதந்திரத்திற்குள் நாங்கள் பிரவேசித்தது ஆசுவாசமாக இருந்தது. விருந்தினர்களாய் இருந்தோம் என்றாலும் எங்களுக்கும் மணப்பெண்ணுக்கு இல்லாமல் இல்லை. அப்படி குறுகியதும் ஆடம்பரமுமான ஒரு அத்தியாயத்தின் பட்டு நூல் அருந்தது. நாங்கள் மீண்டும் வறுமையான பழைய சுற்றுச்சூழலுக்கு வந்தோம். 1899ஆம் ஆண்டு இங்கிலாந்தை பொறுத்தவரை சண்டையின் காலமாய் இருந்தது. யுத்தத்தின் காலம். எங்கும் போரின் எதிரொலிதான். கடைசியில்
இங்கிலாந்து தான் வென்றது. இவற்றை எல்லாம் நான் மற்றவர்களிடம் இருந்துதான் தெரிந்து கொண்டேன். யுத்தத்தை பற்றி அம்மா பேசியதே இல்லை. அம்மா சண்டையிட அவர்களுடையதான வாழ்க்கையே பெரும் யுத்தமாயிருந்தது. சிட்னிக்கு இப்போது 14 வயது ஆகிவிட்டது. அவன் பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டான். ஸ்டெரண்ட் அஞ்சலகத்தில் டெலிகிராப் பையனாக அவனுக்கு வேலை கிடைத்தது. சிட்னியின் ஊதியமும் அம்மாவின் தையல் வேலையிலிருந்து கிடைக்கும் ஊதியமும் வருமானமும் சேர்ந்து எங்கள் பொருளாதார நிலை ஏறத்தாழ திருப்திகரமாயிருந்தது. செய்த வேலைக்கு நிச்சயிக்கப்பட்ட கூலி என்ற நிலையில் பீஸ் ஒர்க். ஒரு ஸ்வெட் ஷாப்புக்கு அம்மா வேலைக்கு சென்று வந்தார்கள். ஸ்வெட் ஷாப் என்பது அதிக வேலை வாங்கி கொண்டு குறைவான ஊதியம் கொடுக்கும் ஒரு நிறுவனம். பெண்களுக்கான உடை தைக்கும் வேலை. 1 டசன் பிளவுஸுக்கு 1 ஷில்லிங் 6 பென்ஸ் என்பதுதான் கூலி நிலவரம். அம்மாவால் வாரத்துக்கு 54 பிளவுஸுகள் மட்டுமே தைக்க முடியும். அதற்கு மேல் தைக்க முடியவில்லை. அம்மா தையல் இயந்திரத்திற்கு மேல் குனிந்து தைத்து கொண்டிருப்பதை பார்த்தபடியே நான் பெரும்பாலான இரவுகளில் விழித்து படுத்திருப்பேன். எண்ணெய் விளக்கின் வெளிச்சத்தில் அம்மாவின் முகத்தில் மெல்லிய நிழல் தெரியும். வேலையின் கடினத்தின் காரணமாக உதடுகள் தெளிவற்று பிரிந்திருக்கும். தவணை முறையில் அடைக்க வேண்டிய பணத்தை சம்பாதிப்பதற்காகத்தான் அவர்கள் வெகுநேரம் கண்விழித்து வேலை செய்தார்கள். இப்போது ஒரு நெருக்கடி ஏற்பட்டது. சிட்னிக்கு ஒரு புதிய உடை வாங்க வேண்டும். வாரத்தின் 7 நாட்களும் அவன் தன் டெலிகிராஃப் சீருடையைத்தான் அணிந்தான். இது குறித்து நண்பர்கள் கேலி செய்ய தொடங்கிவிட்டார்கள். அதனால் அம்மா புதிய உடை வாங்கி கொடுக்கும் வரை வார கடைசியில் 2 நாட்கள் அவன் வீட்டுக்கு வந்து தங்கினான். அம்மா ஒரு விதமாக 18 ஷில்லிங் தேற்றினார்கள். சிட்னிக்காக செர்ஜி துணியால் தைக்கப்பட்ட நீல நிற சூட் வாங்கினார்கள். இது எங்களின் பொருளாதார சூழ்நிலையில் பெரிய நெருக்கடியை உருவாக்கியது. அதனால் சிட்னி திங்கட்கிழமை தோறும் மீண்டும் டெலகிராப் அலுவலகத்திற்கு சென்ற பிறகு அவனது சூட்டை அடகு வைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு அம்மா ஆட்பட்டார்கள். அந்த உடைக்கு அம்மாவுக்கு 7 ஷில்லிங் கிடைத்தது. வார கடைசியில் சிட்னி அணிந்து கொள்வதற்காக எல்லா சனிக்கிழமையும் பணம் கொடுத்து அதை மீட்கவும் செய்வார்கள். வாரந்தோறுமான இந்த செயல் ஒரு வருடம் வரை தவறாமல் நடந்தது. அந்த உடையின் நூல் பீந்து போவது வரை. பிறகுதான் அந்த ஆபத்து ஏற்பட்டது. திங்கட்கிழமை காலையில் வழக்கம் போல அம்மா அடகு கடைக்கு சென்றார்கள். கடைக்காரன் தயங்கினான். வருந்துகிறேன் திருமதி சாப்ளின், இனிமேல் 7 ஷில்லிங்க்கு கடன் தர எங்களால் முடியாது. அம்மா வியப்புடன் கேட்டார்கள். ஏன்? முழுக்கார் சட்டையின் நூல் பீந்திருக்கிறது. அவன் அதை தொட்டு காட்டி கூறினான். பாருங்கள், இதை உங்களால் பார்க்க முடியுமே. நான் தான் அதை அடுத்த சனிக்கிழமை மீட்டுக்கொள்வேனே என்று அம்மா சொன்னார்கள். ஆனால் அடகு கடைக்காரன் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னால் அதிகபட்சம் செய்ய முடிந்தது என்னவென்றால், மேலங்கிக்கும் உட்சட்டைக்கும் சேர்த்து கோட் அண்ட் வேஸ்ட் கோட் சேர்த்து 3 ஷில்லிங் தரலாம். அம்மா அன்று கண்ணீர் விட்டு அழுதபடிதான் வீட்டுக்கு வந்தார்கள். ஒரு வாரத்தை தள்ளுவதற்கு அந்த 7 ஷில்லிங்கை தான் அவர்கள் நம்பியிருந்தார்கள். இதற்கிடையில் என் உடைகள் இனி சரி செய்ய முடியாத அளவுக்கு மோசமாயிருந்தன. நாடக வாழ்க்கையின் மிச்சமாக நான் அணிந்திருந்த உடை அப்படியே கோமாளி வேடம் போடுவது போன்றிருந்தது. உடையின் மிக பெரும்பாலான பகுதிகளில் ஒட்டு போட்டு தைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் நான் என் ஸ்டாக்வெல்லில் உள்ள என் நண்பனை பார்க்க சென்றிருந்தேன். அவன் என்னை மிகவும் நட்புடன் வரவேற்றான். அவன் என் பரிதாபமான தோற்றத்தை கவனிப்பது எனக்கு தெரிந்தது. நான் என் வெட்கத்தை மறைப்பதற்காக மிகவும் சாதாரணமாக பேசுவது போல்தான் அவனிடம் பேச முயன்றேன். நான் தச்சு வேலை கற்றுக்கொண்டிருப்பதாகவும் அதனால் தான் பழைய உடை அணிந்திருப்பதாகவும் அவனிடம் சொன்னேன். ஆனால் என் விளக்கத்தில் அவன் ஆர்வம் காட்டவில்லை. அவன் முகம் மிகவும் வாடி போயிருந்தது என்று எனக்கு தோன்றியது. அம்மாவை பற்றி அவன் விசாரித்தான். அம்மா சற்று தூரத்தில் இருக்கிறார்கள் என்று நான் பட்டென்று பதில் சொல்லி அவன் கவனத்தை மாற்றினேன். நீ பழைய இடத்தில்தானே தங்கியிருக்கிறாய்? ஆமாம் என்று நான் ஏதோ பாவம் செய்தது போன்று என்னை பார்த்து கொண்டு அவன் சொன்னான். நான் திடீரென்று நான் சீக்கிரம் செல்ல வேண்டும் என்றேன். அவன் வருத்தத்துடன் புன்னகைத்தான். நாங்கள் விடை பெற்று
2 வழியில் பிரிந்தோம். நான் துயருற்றேன், வெட்கினேன். இந்த பகுதியை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.